அன்பானவர்களே, இந்த காலை நேர தியானத்துக்கு நான் உங்களை அன்பாக வரவேற்கின்றேன். இந்த தியானத்துக்காக நான் எடுத்துக்கொண்ட கருப்பொருள் வார்த்தை என்பதாக இருக்கின்றது. அதாவது நாங்கள் பேசுகின்ற வார்த்தைகள், வசனங்கள், வாக்கியங்கள் இவை எல்லாவற்றையும் இந்த வார்த்தை என்கின்ற கருப்பொருளுக்குள் நாங்கள் அடக்கலாம். வேதாகமத்திலே நாங்கள் பல இடங்களிலே இந்த வார்த்தை குறித்து பார்த்தாலும் கடவுளுக்கு வார்த்தை என்கின்ற இணையான நிலையை நாங்கள் யோவான் நற்செய்தி நூலிலே அல்லது யோவான் சுவிசேஷத்திலே 1வது அதிகாரம் 1வது வசனம் முதல் நாங்கள் பார்க்கலாம். இந்த வசனம் எல்லோருக்கும் ஞாபகம் இருக்கும். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. யோவான் படித்த கிரேக்க சமூகத்துக்கு எழுதுகின்ற பொழுது இந்த வார்த்தையை படிப்பறிவினை வைத்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிமுகப்படுத்துகிறதை நாங்கள் பார்க்கிறோம். அதனால்தான் இந்த லிட்ரேச்சர் அல்லது இலக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து எழுதுகிறார். அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அவர் சொல்கிறார், வார்த்தையினாலே தான் இந்த உலகம் உருவாக்கப்பட்டது. ஆதியிலே வானமும் பூமியும் உண்டாக, இரவு பகல் உண்டாகுக, ஜீவன்கள் உண்டாகுக, மனுஷன் உண்டாக்குவோம். இவை எல்லாமே வார்த்தைகளாக பகிரப்படுகின்றதை நாங்கள் பார்க்கின்றோம். ஆனால் இந்த வார்த்தை எது என்பதை நாங்கள் யோசித்து பார்க்கின்ற பொழுது கடவுளுடைய பிள்ளைகளாக நாங்கள் ஆழமாக 14வது வசனத்துக்கு போகின்ற பொழுது பார்க்கிறோம். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்து நம்மிடையே குடிகொண்டார் என்று பார்க்கிறோம். இப்பொழுது எங்கள் எல்லோருக்கும் தெரியும், கடவுளுடைய வார்த்தை என்பது நாங்கள் வெறுமனே பேசுகின்ற வார்த்தை அல்ல, அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆகவே நாங்கள் வேர்ட் ஆஃப் காட், கடவுளுடைய வார்த்தை என்று சொன்னால் நாங்கள் வேதாகமம் என்று சொல்வதை விட எங்களுக்கு பொருத்தமாக இருக்கும். யார் கேட்டாலும் எங்களுக்கு பயமில்லாமல் சொல்லலாம், கடவுளுடைய வார்த்தை என்றால் என்ன? அது இயேசு கிறிஸ்து. எப்படி சொல்லுகிறீர்கள்? யோவான் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தின் அடிப்படையிலே நாங்கள் சொல்கிறோம், அந்த வார்த்தை மாம்சமாகி நம்மிலே குடிகொண்டது என்று சொல்லுவோம். இந்த வார்த்தை கடவுளாக இருக்கின்ற பொழுது எங்களுடைய வார்த்தைகள், எங்களுடைய வசனங்கள் எவ்வாறாக இருக்க வேண்டும்? ஏனென்றால் நாங்கள் கடவுள் என்கின்ற அந்த வார்த்தைக்குள்ளாக வாழ்கின்ற மக்களாக. இன்று எங்களுடைய இந்த வார்த்தை வாயிலிருந்து புறப்படுகின்றது. நாங்கள் சொல்வோம், எங்களுடைய வாய், எங்களுடைய நாவு, எங்களுடைய நாக்கு இவை எல்லாம் கட்டுப்பாடாக இருக்க வேண்டும். முதலாவதாக உடல் ஆரோக்கியத்தை எடுத்து பாருங்கள். உடல் ஆரோக்கியத்துக்கு இந்த ருசி என்பது இந்த நாக்குக்கும் தொண்டைக்கும் இடையில ஒரு 2 இன்ச்சு, அது 1.5 அங்குலம் தூரம் தான் இருக்கிறது. இதை கட்டுப்படுத்தினால் நாங்கள் பலவிதமான நோய்களிலிருந்து தப்பித்து விடலாம். நீரிழிவாக இருக்கலாம், இரத்த அழுத்தமாக இருக்கலாம். ஆனால் எங்களுடைய இந்த ருசிக்காக நாங்கள் கொடுக்கின்றது உடலையுமே எங்களை பாதிக்கும். அப்பொழுது வாயின் கட்டுப்பாடு. 2வதாக நாங்கள் அடிக்கடி சொல்லுவோம், பெரியவர்கள் சொல்லுவான், நீ உண்ட வாயை கட்டுப்படுத்தினா நீ கவனமாக இருக்கலாம். 3வதாக நாங்கள் பார்க்கலாம், இந்த வாயை கண்மூடித்தனமாக மக்கள் பேசிக்கொண்டே போவார்கள், கத்திக்கொண்டே போவார்கள். ஆகவே வார்த்தையும் வாயின் கட்டுப்பாடும் எவ்வளவு முக்கியம் என்று கடவுளுடைய பிள்ளைகளாக யோசிக்கின்ற பொழுது நாங்கள் நினைக்க வேண்டும், அந்த வார்த்தை வசனங்கள் எல்லாமே கடவுளுக்கு இணையான ஒன்று, கடவுளுக்கு இணையான ஒன்று. நான் அந்த வார்த்தையிலே வாழ்கின்றவனாக இருந்தால், இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக வாழ்கின்றவனாக இருந்தால், என்னுடைய வார்த்தைகள் எவ்வளவு முக்கியமானதாக இருக்க வேண்டும் என்று நான் யோசிக்கிறேன். அதற்கு அடையாளமாகத்தான் மத்தேயு 15ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் 19ஆம் வசனங்களை நாங்கள் பார்க்கிறோம். வாயிலிருந்து புறப்படுகிறவைகள் இருதயத்திலிருந்து புறப்பட்டு வரும், அவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும். எப்படியெனில் இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும், கொலை பாதகங்களும், விபசாரங்களும், வேசித்தனங்களும், களவுகளும், பொய் சாட்சிகளும், தூசணங்களும் புறப்பட்டு வரும், இவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்று சொல்கிறார்.
17வது வசனத்திலே நாங்கள் பார்க்கிறோம், வாய்க்குள் போகிறதெல்லாம் வயிற்றில் சென்று ஆசன வழியாக கழிந்து போகும் என்பதை நீங்கள் இன்னும் அறியவில்லையா? ஆனால் வாய்க்குள்ளே போகின்ற விடயங்கள் கழிவு பொருளாக மாறிவிட்டாலும் வாயிலிருந்து வெளிப்படுகின்றவைகள் இருதயத்திலிருந்து வெளிப்படுகின்றதாக இருக்கின்றபடினால், அது மக்களை தீட்டுப்படுத்துகின்றவைகளாக இருக்கின்றபடினால், எவ்வாறு எங்களுடைய இருதயத்தை காத்து எங்களுடைய வார்த்தைகளுக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், வசனங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று. அன்பானவர்களே, இந்த காலை நேரத்தை நீங்கள் என்னோடு சேர்ந்து தியானிக்கின்ற பொழுது 3 விஷயங்களை நீங்கள் யோசித்து பாருங்கள். ஒன்று, ஏன் இந்த வார்த்தை, இந்த நாவு, இந்த வார்த்தைகள் கடவுளுக்கு இணையான நிலை கொடுக்கப்பட்டது யோவான் நற்செய்தி நூல் பிரகாரமாக? இரண்டாவதாக யோசித்து பாருங்கள், நான் ஒரு குடும்ப அங்கத்தவனாக, குடும்பத்தில் ஒரு பிள்ளையாக, ஒரு பெரியவராக, இல்லாவிட்டால் என்னுடைய பணியகத்திலே நண்பர்களோடு பேசுகின்ற பொழுது என்னுடைய வார்த்தைகள் கடவுள் வாழ்கின்ற இதயத்திலிருந்து பிறக்கின்ற வார்த்தைகளாக இருக்கிறதா? நான் கத்திக்கொண்டு இருக்கிறேனா? கூச்சலிட்டு கொண்டு இருக்கிறேனா? இல்லாவிட்டால் என்னோட நண்பர்களோடு பேசுகின்ற பொழுது 5 வார்த்தைகளில் 3 வார்த்தைகள் தகாத தூஷண வார்த்தைகளாக இருக்கிறதா? இல்லாவிட்டால் சிறப்பான வார்த்தைகளாக இருக்கிறதா? மூன்றாவதாக நீங்கள் யோசித்து பாருங்கள், நாங்கள் அழகாக பேசி, அன்பாக பேசி, மயக்குகின்ற, ஏமாற்றுகின்ற, இல்லாவிட்டால் ஒருவரை தீட்டுப்படுத்துகின்ற வகையிலாக இருக்கிறதா? இந்த வார்த்தைகளை குறித்து நான் உங்களுக்கு சொல்லித்தர வேண்டியதில்லை. ஏனென்றால் தெரியும், இன்று அரசியல்வாதிகள் பேசினாலும், சில நேரங்களில் எங்களை ஏமாற்றுவதற்கு மக்கள் பேசினாலும் அழகான வார்த்தைகளை பேசுவார்கள். அதிலே ஒரு சுய நல்ல நோக்கம் இருக்கும், சுய லாபம் இருக்கும். ஆனால் அன்பானவர்களே, இந்த காலை நேரத்தில் நாங்கள் யோசிக்க வேண்டியது, இந்த வார்த்தைகளுக்கு, இந்த வாய்க்கு, இந்த நாக்குக்கு பரிசுத்த வேதாகமத்தில் கொடுக்கப்பட்ட இடம் என்ன? நீங்கள் ஒரே மூச்சாக பதில் சொல்லலாம், கடவுளுக்கு இணையான நிலை. அந்த வார்த்தை மாம்சமாகி நம்மில் குடிகொண்டது என்றால் அந்த வார்த்தை யார்? இயேசு கிறிஸ்து. ஆகவே அதனை காத்துக்கொள்வதற்கு எமக்கு இருப்பது என்ன? எங்களுடைய இதயம். உள்ளே போவது கழிவுக்குள்ளாக போய்விடும். ஆனால் இதயத்திலிருந்து புறப்படுகின்றது மனிதரை வாழ வைக்கக்கூடியதாக இருக்க வேண்டுமே தவிர மாறாக அழிவுக்குட்படுத்துகின்றதாக இருக்கக்கூடாது. ஆகவே எங்களுடைய சிந்தையினை, எங்களுடைய இதயம், முக்கியமாக எங்களுடைய நாக்கு, எங்களுடைய வாயின் வார்த்தைகள் அனைத்தையும் கடவுளுக்கு ஒப்பு கொடுத்து இந்த நாளிலே எங்களை அர்ப்பணிப்போம். நல்ல ஆண்டவரே, நீர் வார்த்தையாக இருந்து மாம்சமாகி எமக்குள் குடிகொண்டதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கடவுளே, நீர் வார்த்தையாக எம்முடைய இதயத்தில் குடிகொண்டு எம்முடைய இதயத்திலிருந்து புறப்படுகின்ற அனைத்து வார்த்தைகளும் நாவின் வழியாக வெளிப்படுகின்ற பொழுது கடவுளே, உம்முடைய பரலோக ராஜ்யம் இந்த உலகத்திலே வளர்கின்றதுக்கு ஏற்புடையதாக அமையட்டும். இருளுக்குள் இருந்து ஒளிக்கு எம்மை வழி நடத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் வழியாக மன்றாடுகிறோம் பிதாவே, ஆமென்.